பார்க்கறதுக்கு நல்லவன் மாதிரி இருக்கிற இவன் ஒரு சீரியல் கில்லர். இவனுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கடத்தி கொன்னுட்டே இருக்கணும். இது வரைக்கும் எந்த போலீஸ்கிட்டையும் இவன் மாட்டவே இல்லை. அப்படிதான் இப்ப எப்பயும் போல ஒரு பொண்ணை வந்து கடத்திட்டு இவன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு காது கேட்காத பொண்ணு அதை பார்த்துட்டதுனால இப்ப இந்த பொண்ணையும் சேர்த்து போட்டு தள்ளுறதுக்கு இவன் பிளான் பண்றான். ஆனா எப்படியோ அவ காது கேட்கலனாலும் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இவ தப்பிக்கிறது இல்லாம இப்போ ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பான்ல, அந்த பொண்ணையும் வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றா. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இந்த கொலைக்காரனை என்ன பண்ணாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2021ல ரிலீஸ் ஆன மிட் நைட் அப்படிங்கிற த்ரில்லர் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இதோட ஆரம்பத்துல நல்ல நடு ராத்திரி காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அவளோட ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறா. சரி, இங்க இருந்து கார் ஏதாவது புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியா இருந்த ஒரு கேப் அங்க வந்து எல்லா பசங்களும் ஏறி அதுல இருந்து கிளம்பிடுறாங்க. அதனால இப்ப வேற வழி இல்லாம இவ வீட்டுக்கு நடந்துதான் போயாகணும். ஏன்னா இந்த மாதிரி நடு ராத்திரியில எதுவும் பஸ் இதெல்லாம் கிடைக்காது. பொண்ணு இப்போ நல்லா இருட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி ஒரு வேன் வருது. அதுல இருக்கிற டிரைவர், இவனோட பேரு டோஷிக், வந்துட்டு தனியா நடந்து போறீங்க, நான் வேணா லிஃப்ட் கொடுக்குறேன், உங்க வீட்டுல டிராப் பண்றேன், வண்டியில ஏறிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதெல்லாம் முகம் தெரியாத ஆள் கூட எல்லாம் ஏற முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா. ஏன்னா நடு ராத்திரி வர இந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி எப்படி போக முடியும். இப்படி இப்ப சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. அதனால போன் பேசிட்டு இருக்கும்போது இந்த காரோட டோர் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து ஏதோ யாரோ வந்து கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லேடிஸ் வாய்ஸ் வந்து கேக்குது. என்னடா இது, கார் டோர் வேற ஓப்பன்ல இருக்கு, ஏதோ ஹெல்ப்னு வேற சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட போயிட்டு பாக்குறா. உள்ள போய் பார்த்தா இவளுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய துணி எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு இறந்த ஆளோட பாடி கூட அந்த இடத்துல இருக்கு. இது அப்படின்னா எங்கிருந்துடா சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த டிரைவர் டோஷிக் தான் அந்த சத்தத்தையே போட்டிருக்கான். பார்த்ததும் அவ ஷாக் ஆகி அங்கிருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளே டோஷிக் அவளை பிடிச்சி உள்ள தள்ளிடுறான். அவளை அந்த இடத்துல போட்டு தள்ளுறான். இவன் ஒரு சீரியல் கில்லர். ஒரு பொண்ணுங்க அப்படின்னு ரேண்டமா சூஸ் பண்ணி இவனுக்கு கொல்லல அப்படின்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டு போலீஸ்க்கு இவனை இன்ஃபார்ம் பண்றான். ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு நல்ல மாதிரி வந்து அவன் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறான். அங்க இருக்கிறவங்க கிட்டயே வந்து லைட்டரை வச்சு சிகரெட் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டான், ஆக்ட் பண்ணிக்கிறான். அவன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களோட பாடியை காமிச்சு அவன் வந்து எஸ்கேப் ஆகுறான். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நிறைய பேர் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, வம்பிழுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, இதெல்லாம் வந்து உண்மைதான் போல, ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறத வந்து அந்த மாதிரி தான் அவன் ஃப்ரேம் பண்ணியிருப்பான். ஸோ இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவளோட பேரு கியாங். கஸ்டமர் சர்வீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இவளுக்கு வந்து காது கேட்காது. அதனால இவளுக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து காது கேட்காதவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வீடியோ கால் கனெக்ட் பண்ணி சைன் லாங்குவேஜ்ல தான் பேசிப்பா. எல்லா கஸ்டமர்ஸும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்பவே ரூடா நடந்துப்பாங்க. அதனால இவளை வந்து பயங்கரமா திட்டுறது அது மாதிரி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவளால பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அதனாலதான் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்றான். ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கம்பெனி கூட சேர்ந்து இவ வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போறா. நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இவள பயங்கரமா வந்து கேலி பண்றாங்க. மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும், இவ பாடுறா ஏதோ சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செமையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு புரியாது, கேட்காது அப்படின்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவளால வந்து அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு லிப்சிங்க் வச்சு புரிஞ்சுக்க முடியும். அதனால இவளும் வந்து பதிலுக்கு என்ன கொடுக்குறான்னா அந்த சைன் லாங்குவேஜ்லயே அவங்க எல்லாத்தையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறா. அது ரொம்ப கேவலமா. ஆனா அதெல்லாம் அவனுங்களுக்கு தான் புரியாது. அதனால ஏதோ காம்ப்ளிமெண்ட்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. கியாங் வந்து இந்த டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அவங்க அம்மாவை வழியில வந்து பிக்கப் பண்ணிக்கிறா. இவங்க அம்மா வந்து ஒரு டெய்லர் ஷாப்ல ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கும் காது கேட்காது, வாயும் பேச முடியாது. இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக அவ வருவா. அப்படி வரும்போது நல்ல வேலையா ஒரு பைக்காரன் அவங்கள மோதி இருப்பான். இவங்க கார்ல வந்து சென்சார் வச்சிருப்பாங்க. அது மூலியமா அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணி எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல அவங்க உயிரை இவ காப்பாத்திடுறா. அதுக்கப்புறம் இவ வந்து இந்த மாசம் கட்ட வேண்டிய எல்லா கடனையும் நம்ம ஓரளவுக்கு கட்டி முடிச்சாச்சு. அதனால இங்க மிச்ச சேவிங்ஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம கண்டிப்பா ஏதாவது வெக்கேஷன் போகணும், ஏதாவது பீச்சுக்கு போகலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சைன் லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணிட்டு சிட்டியோட இன்னொரு பக்கத்துல காமிக்கிறாங்க. இவளோட பேரு சாய். இவ வந்து நைட்டு எங்கேயோ வெளில கிளம்புறா. இதுதான் அவங்களோட அண்ணன். இவளோட பேரு ஜான்டெக். இந்த நேரத்துல எங்கம்மா கிளம்பிட்டு இருக்க, ரொம்பவே சேஃப்டி முக்கியம் போ அப்படின்னு வந்து இவர் திட்டுறாரு. ஏன்னா இவரோட அம்மா அப்பா வந்து இறந்து போயிருப்பாங்க. அதனால இவருக்கு எல்லாமே அவளோட தங்கச்சி தான். அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோடது. நான் வந்து சீக்கிரமா வந்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இது என்ன ட்ரெஸ், அதுவும் நீ நைட் இந்த நேரத்துல கிளம்புற, எப்ப வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவங்க அண்ணன் வந்து எங்க இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா அதெல்லாம் இவ பெருசா கண்டுக்கவே இல்லை. அவ பாய் ஃப்ரெண்ட் கூட டேட் பண்ணிட்டு இருக்கா. வீட்டுக்கு இவர் வந்து பார்த்தா இன்னும் அவ வீட்டுக்கே வரல. இந்த பொண்ணு ஒழுங்கா வந்துருவேன்னு சொல்லிட்டு போனுச்சு, ஆனா இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோன் பண்றாரு. அந்த பொண்ணு ஃபோனையும் எடுக்கல. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம், வெளியில போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாக்குறதுக்காக அவர் கிளம்புறாரு.
இந்த மாதிரி டைமிங்ல தான் இந்த டோஷிக் வேற எதுவும் பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. அதனால ஐயாக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை யாராவது போட்டு தள்ளணும். அந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோயின் வர அவங்க அம்மாவை அலாரம் போஸ்ட் பக்கத்துல நிக்க வச்சுட்டு நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து போறா. பார்த்து டோஷிக் சரி இன்னைக்கு இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி போகும்போது அந்த தெருவுல தான் சாய் வந்து நடந்து வரா. சரி அவகிட்ட எதுக்கு நம்ம போய்கிட்டு இவ தான் நடந்து போறாளே, அப்ப இவளையே நம்ம வந்து கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து இவன் சூஸ் பண்றான். பக்கத்துல போற இந்த பொண்ணை ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அவங்க அம்மா நினைச்சிருந்தா, ஹீரோயினோட அம்மா நினைச்சிருந்தா பாத்துருக்கலாம். ஆனா இவன் போன ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேற அவங்க போயிட்டு இருக்காங்க. அதோட அவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கல, ஏன்னா அவங்களுக்கு தான் காது கேட்காதே. சோ இதை சான்ஸா வச்சு இவன் வந்து வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து காருக்குள்ள வச்சிடறான். இன்னும் கொல்லல, மயக்கமாக்கி வச்சிருக்கான். சரி அவங்க அம்மா வந்து எதுக்கும் செக் பண்ணிக்கலாம், ஏதோ பாத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக வரான். வந்து பார்த்தா அவங்க அம்மா கிட்ட அந்த சாயோட அண்ணா வந்து கேட்டுட்டு இருக்கிறான், என்னோட தங்கச்சி எங்கேயோ பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுவும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சைன் லாங்குவேஜ்லயே சொல்லிடுறாங்க. அவன் வேற இடத்துல தேடுறதுக்காக போறான். அந்த நேரத்துல பார்த்து இவளும் வந்து கரெக்டா வந்துடுறா. கியாங் வந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறா. அப்படி வரும்போது பார்த்தா சந்துக்குள்ள இருந்து ஒயிட் கலர்ல ஒரு ஷூ வந்து விழுகுது. யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸும் வேற வருது. ஆனா இவளுக்கு தான் எதுவுமே கேட்காதே. அதனால என்னடா ஷூ மட்டும் வந்து விழுந்திருக்கே அப்படின்ற மாதிரி அவ பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிறா. சரி அது ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது பார்த்தா இன்னொரு ஷூவும் வந்து விழுது. இதை பார்த்ததுமே அவளுக்கு டவுட் ஆகிருது. ரெண்டு ஷூ விழுதுன்னா அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டான இடத்துக்குள்ள வந்து போய் பார்க்க அங்க இருக்கிற ஒரு வேன்குள்ளார ஒரு பொண்ணு அடிபட்டு ரத்தத்தோட உட்காந்துருக்கிறா. எனக்கு தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அழுதுட்டு இருக்கிறா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல கையில கோடாலியோட நம்ம ஜோஷிக் வந்து வந்துடுறான். இவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நல்ல வேலையா சாய் தான் இருந்து அவளை பின்னாடியில இருந்து தள்ளி விட்டுறான். அதனால நீங்க வந்து சீக்கிரம் ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் கியோங்க வந்து அங்க இருந்து வெளியில ஓடி வந்துடுறா. அவளால அந்த பொண்ணு சாய் வந்து காப்பாற்ற முடியல, அவளுக்கு வேற அடிபட்டு இருக்கும். வேற வழி இல்லாம இவங்க அம்மா இருக்கிற டைரக்ஷன் பார்த்து வந்துகிட்டு இருக்கிறா. அவனும் வந்து பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அதனால அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருக்கிற டைரக்ஷன் பக்கம் போகாம இவ கார் பார்க்கிங் இருக்கிற ஏரியாக்குள்ள போயிடுறா. கௌஷிக்கும் இவளை வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். இவன் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல டோர் இருக்கு, ஆனா அது வந்து தாப்பால் போட்டிருக்கு. எப்படியாவது இதை சத்தம் இல்லாம திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த இருட்டுல, அதுவும் நடு ராத்திரியில ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிரும் இல்லையா. அதே மாதிரிதான் இவன் டோரை திறக்க ட்ரை பண்ணும்போது டோஷிக் வந்து பாத்துடுறான். ஓ இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட வர இவ எப்படியோ டோரை தாப்பால வந்து ஓபன் பண்ணிடுறா. சரி இந்த கதவு வழியா வெளியில ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். என்னன்னா வெளியில சங்கிலியால வேற கட்டி வச்சிருக்கானுங்க. ஐயோ இதை எப்படி அவுக்குறது அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கிறா. ஆனா நல்ல வெளியா இவ வந்து ரொம்ப ஒல்லியா இருந்ததுனால அந்த சின்ன கேப்குள்ள பொந்து வெளியில வந்துடுறா. ஆனா அந்த இடத்துக்குள்ளேயே டோஷிக்கால வர முடியல, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கேப்பா இருக்கிறதுனால அவனால வர முடியல. எப்பா இதாண்டா சான்ஸ், எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடி போயிட்டு அவளோட கார் எடுத்துக்கிறா. ஏறினதா அவங்க அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி நான் வர வரைக்கும் நீங்க வந்து வேற எங்கேயும் போக கூடாது, அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. பின்னாடி பார்த்தா அந்த டோஷிக் கையில கத்தியோட நிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு நீ போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வந்து வண்டியில ஏறிக்கிறான். அங்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அவன் ஒரு ஐடியா பண்றா. இவன் வந்து இந்த பில்டிங்கை விட்டு வெளியில போகணும் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவ காரை வேகமா ஓடிட்டு போய் அங்க ஆப்போசிட்ல இருக்கிற செவுரு மேல மோதிடுறா. இதனால ஒரு சின்ன கிராஷ் ஆகுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இங்க எப்படியாவது இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியாங் வந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவனும் வந்து சும்மா விடுற மாதிரி இல்ல, இவளை வந்து துரத்தி பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறான். நல்ல வேலையா ஆனா கியாங் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறா. அப்படி வெளியில வந்ததுமே அவங்க அம்மா போயிட்டு பாக்குறா. அவங்க அம்மா வந்து அலாரம் போஸ்ட் வேற ஆன் பண்ண சொல்லிடுறாங்க. அதனால ஆன் பண்ணதுமே அந்த இடத்துல வந்து இப்ப போலீஸ் வர போகுது. சோ இவங்களுக்கு வந்து இதுக்கு மேல வழி இல்ல. டோஷிக் வந்து ஐயோ போலீஸ் வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக போயிட்டான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இவன் வந்து அவங்க போலீஸ் வரதுக்குள்ள இந்த பொண்ணோட சாயோட பாடியை வந்து ஒரு இடத்துல ஒளிய வச்சிடறான். அவன் இன்னும் செத்துருக்க மாட்டான். அதனால அவளோட பாடியை ஒளிய வச்சுட்டு இவனும் காஸ்டியூம் எல்லாத்தையுமே வந்து மாத்திக்கிறான். ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் மாதிரி அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு என்னோட தங்கச்சி நீங்க எங்கேயும் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். அவங்களுக்கு வந்து கியாங்க்கு வந்து இவனை அடையாளம் தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் வந்து தலையில தொப்பி போட்டிருந்தான், மூஞ்சில மாஸ்க் வேற போட்டிருப்பான். அதனால இவன் சொல்ற கதை உண்மைதான் போல, இவன் வந்து கொலையாளியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா வந்து இந்த கதையை நம்பி அந்த உங்களோட தங்கச்சியோட பாடி வந்து அந்த இடத்துலதான் இருந்தது அப்படின்னா அது உங்க தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கா. சரி அந்த இடத்துக்குள்ள பாக்கலாம் அப்படின்னு இவங்க 3 பேரும் போகும்போது நல்ல வெளியா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கியாங் வந்து அவங்க கிட்ட
சொல்ல அவங்களும் வந்து அந்த இடத்துல போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே எந்த ஒரு பாடியுமே கிடைக்கல. ஆனால் நீங்கள் சிசிடிவி வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் போயிட்டு கேமரா செக் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த கேமரா கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா ஆஃப் ஆகிருது. ஏன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஸோ நீங்கள் 3 பேரும் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஸ்டேஷன் கூட்டிட்டு போகிறாங்க. 3 பேரும் இப்போ வந்து லிஃப்ட்ல ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இவன் கிட்ட வந்து ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல தான் இவன் வந்து கொலை பண்றதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே வச்சிருக்கான். இப்போ அதை தான் அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் வேற அவனை பார்க்கறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன இவன் ஒரு மாதிரியா இருக்கான், தங்கச்சி காணாம போனதுக்கான எந்த ஒரு சோகமும் அவன் மூஞ்சில தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சைகையிலே சொல்றாங்க. அப்ப இவன் இதுக்கு மேல இருந்தா டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பு கலர்ல போன் எடுத்து காமிக்கிறான். என்னோட தங்கச்சி கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சொன்னாதான் அவங்களுக்கு சந்தேகம் வராது, இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். ஆல்ரெடி இவன் தான் அப்படின்ற ஒரு டவுட்ல தான் இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் கியாங் தான் இருந்துட்டு அவளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்கா. அவளோட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றா. ஆனா அந்த இடத்துல இவ சொல்ற மாதிரியான எந்த ஒரு பாடி இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல, அந்த கில்லர் பத்தின இன்ஃபர்மேஷனும் கரெக்டா தெரியலையேமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜோஷிக்கு இருந்துட்டு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை பயங்கரமா திட்டுறாரு. ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது என்னையா நீ குறுக்கன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹோபோ அப்படின்ற ஒருத்தன் வரான். வந்துட்டு அவன் சும்மா இல்லாம டோஷிக்கை பார்த்துட்டு பயங்கரமா வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிறான். இதனால இவன் வந்து கொஞ்சம் கோவமாகிடுறான். ஸோ இதை ஒரு சான்ஸா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணி கேன்ல இருந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கிட்ட போய் தண்ணி குடிக்க மாதிரி குடிச்சுக்கிட்டு இவன் கிட்ட இது பாரு என்கிட்ட ஏதாவது வம்பு பண்ண அவனை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இவன் ரொம்பவே மெதுவா அவன் கிட்ட சொல்றான். இதை கேட்டதுமே அவனுக்கு சம கோவம் வந்துருது. அதனால இவன் வந்து உட்காந்தோன்னு ஹோபோ இருந்துட்டு அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட பிளானே இது மாதிரி பண்ணா கண்டிப்பா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகி இவனை பிடிக்கிறதுல ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் ட்ரை பண்றான். இவனோட இன்னொரு ஃபோன் வேற கீழே விழுந்துருது. அதை வந்து கியாங்கோட அம்மா தான் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னடா இது ஏற்கனவே ஒரு பிளாக் ஃபோனை காமிச்சானே அப்படின்ற மாதிரி டவுட்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹோபோவை அந்த போலீஸ் ஆஃபீஸர் தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க இவன் வந்து அவனோட ஃபோனை அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்டு இந்த சியாங் வந்துட்டு என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ வந்து அந்த எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பாத்துக்கிறா. அவ கொடுத்த அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கியாங்கோட அம்மா இருந்துட்டு கியாங் கிட்ட சைன் லாங்குவேஜ்லயே இவன் மேல ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு, அவன் வந்து 2 ஃபோன் வச்சிருக்கான், ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பேசுறத இவன் வந்து பாத்துறான். அப்படி பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு வந்து நம்ம கியாங் கிட்ட கேட்கும் போது ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ பேப்பர்ல எழுதி காமிச்சிடுறா. பார்த்ததுமே இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அதனால வந்து உட்காந்துட்டு அவனோட பேக்ல இருக்கிற அந்த வெப்பன்ஸை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ஜாங் டக் வந்து வரான். என்னோட தங்கச்சி வந்து காணாம போயிட்டா, அதை வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. என்னங்கடா இது, ஒரு நாள் நைட்ல எத்தனை கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க 3 பேரும் அதுக்காக தான் வந்திருக்காங்க, நீங்க வேணா அடையாளங்களை சொல்லுங்க, அது செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றாரு. அவரு வந்து அந்த அடையாளத்தெல்லாம் சொல்ல இவன் சொல்ற அந்த அடையாளம் எல்லாமே வந்து நம்ம கியாங் சொன்ன இதோட மேட்ச் ஆகுது. டோஷி கிட்ட கேட்கும்போது இல்லைங்க இது வந்து இந்த அடையாளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா இவன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்க வந்து அந்த போட்டோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கிறா. இதை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரும் என்னாச்சு எங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த ஹோப்பை வந்துட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறான். அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஏன்னா அவனை போயிட்டு அடைச்சு வச்சிடலாம் அப்படின்னு. இந்த கேப்ல இந்த டோஷிக்கு என்ன பண்றான்னா கியாங்கோட அம்மாவை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை பாரு, அந்த கொலைகாரனே நான் தான், அவனோட பொண்ணு மட்டும் இப்போ ஒழுங்கா அமைதியா இருக்கல, அவ்வளவுதான், அவனோட பொண்ணை நான் போட்டு தள்ளிடுவேன், பேகை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தி தளத்தையும் காமிச்சிட்டு இருக்கிறான். இந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து கியாங்க போட்டு தள்ளுறதுக்கு போறான். இவங்களால பேசதான் முடியாது, அதனால கத்திடுறாங்க. என்னடா ஏதோ வித்தியாசமா கத்துறாங்களே அப்படின்னு பார்த்தா இவனோட கையில கத்தி இருக்கு. நல்ல வேலையா ஜாங் டக் அந்த இடத்துல இருந்ததுனால அவன் வந்து அவனை தடுத்துடுறான். உன்னோட தங்கச்சி தானே அந்த சோயி, அவளை நான் வந்து இன்னும் கொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டது அவனுக்கு சம கோவம் வந்துருது. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவனோட தங்கச்சி உயிரோட தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சானோ ஒழுங்கு மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு கழுத்துல கத்திய வச்சு நம்ம ஜாங் வந்து கேட்க கரெக்டா இந்த நேரத்தன்னு பார்த்து போலீஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. போலீஸ் வரவும் இவன் வேற கத்தியை வச்சுக்கிட்டு அவனை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா இவன் வந்து இவ்வளவு தூரம் வந்து செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து தப்பா அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி டோஷுக்கும் வேற ஃப்ரேம் பண்ணிடுறான். அதனால வேற வழி இல்லாம அவனை வந்து இப்ப பிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கியாங்க வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறதுக்கு முயற்சி பண்றா, ஏன்னா இவன் தான் அவனோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கேட்கற மாதிரி இல்ல, டோஷிக்கு வந்து அவங்க ஃப்ரீயா வெளியில விட்டுறாங்க.
நல்ல வேலையா செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இப்போ இவங்களையும் வர விடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் நாங்க உங்களோட தங்கச்சி கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. மாங்டாக் அங்க இருந்து வெளியில வந்ததுமே தன்னோட தங்கச்சியை தேடி அங்க எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம ஹீரோயினியா அவங்களோட அம்மாவையா அவங்களோட அபார்ட்மெண்ட்லயே டிராப் பண்றாங்க. அந்த இடத்துல நிறைய லைட் இருக்கு, அதுவும் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா யாராவது வந்தாங்கன்னா இவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் இது எல்லாத்தையும் செட் பண்ணிருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா 2 பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா யாரோ வரது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா லைட் எல்லாமே வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. நைட் நேரம் வந்து கதவை வேற தட்டுறாங்க பயங்கரமா. ஐயோ, இந்த நேரத்துல யாராதுன்னு பயந்துகிட்டு போயிட்டு கதவை திறந்து பார்த்தா இவங்க அம்மா கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர் தான். கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால வரீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை வந்து கூட்டிட்டு போறாங்க. சரி, ஓகே அப்படின்னு அவங்களும் 2 பேரும் அங்க இருக்கிற துணி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேலைக்காக வந்து போயிடுறாங்க. வீட்டில் வந்து கியாங் மட்டும்தான் வந்து தனியாக இருக்கிறா. இந்த நேரத்தில் நம்ம டோஷிக் வந்து அந்த இடத்துக்குள்ளே வரான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற டிடெக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து ஆஃப் பண்ணிடுறான். ஏன்னா யாராவது வந்தால் இவங்களுக்கு வந்து லைட் எரியும்ல, அதனால கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவன் வந்து ஆஃப் பண்ணுறான். ஒவ்வொரு டிடெக்டரை ஆஃப் பண்ணிட்டு இவன் வந்து உள்ள வரான். அப்படி வர ட்ரை பண்ணும்போது இவன் ரூம்ல இருக்கிற லைட் வந்து பிளிங்க் ஆகுது. அதை வச்சுட்டு யாரும் உள்ள வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறதுக்காக வெளியில வந்து பாக்குறா. அவ பார்க்கும்போது வெளியில இருக்கிற கிளாக் அலாரம் வந்து அடிச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம டோஷிக்கோட வேலை தான். சரி, இதனாலதான் வந்து ஒரு வேலை லைட் எரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவளோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ என்ன பண்றான்னா எல்லா சென்சார்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு அவளோட மொபைல் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி அந்த ஜாங்டக் இருந்துட்டு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுத்துருப்பான். அதனால அதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவன் வந்து பின்னாடியில இருந்து டோஷிக் வந்து ஒரு கோடாலியோட பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். எப்படியாவது இவளை வந்து இந்த இடத்துல போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்காக வரான். அப்படி கிட்ட அவளை அட்டாக் பண்ண வரும்போது அவனுக்கு ஆப்போசிட்ல இருந்த பொம்மை வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாக்குறா. மேல லைட்டை பாக்குறா, லைட்டும் வேற எரியல. என்னாச்சு, இது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ்ல திரும்புறான். அவன் நல்ல வேலையா அதை வந்து வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ ஜஸ்ட் மிஸ்ல அங்க வந்து தப்பிச்சிருப்பா. ஐயோ, இவன் உள்ள வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிற ட்ரெஸ்ஸர் எல்லாத்தையும் வச்சு எப்படியோ அந்த ரூமை வந்து லாக் பண்ணிடுறா. சீக்கிரமா இப்ப ஜாங்டாக்கு தான் வந்து மெசேஜ் அனுப்புறா. அந்த கொலகாரன் வந்து இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா. இதை பார்த்ததுமே இவனும் வந்து சரி எப்படியாவது அங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து போறதுக்கு ட்ரை பண்றான். வந்து அவங்க அம்மாக்கும் நீங்க வந்து வீட்டுக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் அனுப்புறான். ஆனா அவங்க அம்மா வந்து நான் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கதவு வேற என்ன ஓப்பன்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பார்த்ததுமே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. அப்படின்னா அம்மா ஏதோ ஆபத்துல இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா அந்த ட்ரெஸ்ஸர் டேபிளை வந்து நவுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இன்னும் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நீ சீக்கிரமா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே கியாங்க்கு கொஞ்சம் டவுட் வந்துருது. ஏன்னா அம்மா வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டா வந்து டைப் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் மிஸ்டேக்கோட தான் டைப் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கில்லர் கிட்ட தான் ஒருவேளை அம்மாவோட ஃபோன் இருக்கணும், அம்மா வந்து ஃபோனை இங்க வச்சுட்டு போயிட்டாங்க போல அப்படிங்கறத இவ அப்பதான் வந்து ரியலைஸ் பண்றா. அப்படியே நிமிந்து பாக்குறா பாருங்க. அந்த டோஷிக் வந்துட்டு அந்த சின்ன கேப்குள்ள உள்ள போந்து வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நல்ல வழியா இவ மறுபடியும் கதவை பூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு முயற்சி பண்றா. தள்ளி விட்டு இவ வந்து கதவு மூடிருப்பா. அதனால அவனுக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டுரும். இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற கோடாரியை வச்சு அந்த ரூம் கதவை வந்து உடைக்க ஆரம்பிக்கிறான். இவளால ரொம்ப நேரத்துக்கு மேல இந்த ரூம்லயே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா ஜன்னல் வழியா குதிக்க ஆரம்பிக்கிறா. அவ கரெக்டா குதிக்கும் போது ஆனா டோஷிக் வந்து கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு அவளோட முடியை மட்டும் வந்து பிடிச்சிடறான். வேற வழி இல்லாம அவளும் என்ன பண்றதுன்னு பாதியிலேயே தொங்கிக்கிட்டு இருக்கிறா. அவனை டேக்கிள் பண்ணி இவ வந்து கீழே விழுந்துடுறா. நல்ல வேலையா கீழே வந்து நிறைய குப்பைகள் இருந்ததுனால எதுவும் அடிபடாம அவ குப்பை மேலேயே வந்து விழுந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ஆனா டோஷிக்கும் வந்து விடுற மாதிரி இல்ல. அவனும் வந்து தெருவுல துரத்திக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கிறான். சேஸ்ல அந்த ஜாங்டெக்கும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஏன்னா இவனுக்கு அவனோட தங்கச்சி வேற எங்க இருக்கா அப்படிங்கறது தெரியணும். அதனால அவனும் வந்து அந்த கொலைக்காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓட இவங்க 3 பேரும் இப்படியே நடு தெருவுல வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய தெருக்கள் எல்லாம் தாண்டி கடைசியில ஒரு முட்டு சந்து மாதிரி அந்த இடத்துல போயிட்டு கியாங் வந்து மாட்டிக்கிறா. ஆனா நல்ல வேலையா அவளை போயிட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜாங்டெக் வந்து அங்க வந்துடுறான். அவனை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைக்கிளை தூக்கிக்கிட்டு அவனை அடிக்க வரும்போது அவனோட கழுத்துல அவன் கத்தியை வச்சுக்கிட்டு நீ மட்டும் இன்னும் ஒரு அடி நகர்ந்த அவ்வளவுதான், என்னையே நான் வந்து அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு உன்னால கண்டே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படி சொன்னதுனால அவனும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல அமைதியா நின்னுறான். இவன் என்ன பண்றான்னா உன்னோட தங்கச்சி எங்க இருக்கா அப்படிங்கிற லொகேஷனை நான் உனக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு அவனோட நம்பருக்கு வந்து இவன் மெசேஜ் அனுப்பிடுறான். இந்த லொகேஷன்ல போயிட்டு நீ பாத்தீங்கன்னா உன்னோட தங்கச்சியை காப்பாத்திக்கலாம். இப்ப நீ தான் முடிவு பண்ணணும், இந்த பொண்ணா இல்ல அந்த ஒண்ணு பொண்ணா தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஆப்ஷன் கொடுக்குறான். அவனுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா இவளை விட அவனோட தங்கச்சி தான் அவனுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதனால என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கியோங் கிட்ட இருந்து சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அந்த லொகேஷனை நோக்கி இவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான்.
பார்த்தா அது கியாங்கோட வீடு தான். அந்த இடத்துல அவளோட தங்கச்சியும் வேற இல்ல. அப்ப அந்த கொலைகாரன் ஃபோன் பண்றான் பாருங்க. என்ன உன்னோட தங்கச்சி அங்க இல்லையா? கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டா அவங்க அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அம்மாவை பார்த்ததும் இவனுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் ஆயிருது. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணை அப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். எங்கே ஒரு பக்கம் கியாங் இருந்துட்டு அந்த இடத்துல நிறைய குப்பைகள் இருக்கும். அதை வச்சு அவனை அடிச்சு எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்றா. ஆனா அப்படி ட்ரை பண்ணும்போது அவளையே கீழே தள்ளி விட்டு அவன் மேல சேரை போட்டே அவன் வந்து உட்காந்துருக்கிறான். அவன் வந்து டோஷிக்கு வந்து இப்போ அந்த ஜாங் டெக்குக்கு தான் வர ஃபோன் பேசுறான். சே நீ எவ்வளவு மோசமான ஆள்ல இந்த பொண்ணை வந்து காப்பாத்தாம நீ உன் தங்கச்சி தான் முக்கியம்னு போயிட்டியே அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான். பாரு உன் கேட்ட நேரமோ என்னமோ உன் தங்கச்சியும் காப்பாற்ற முடியல இந்த பொண்ணையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கீழே இருந்து மண் எல்லாத்தையும் எடுத்து அவனோட முகத்துல வந்து அவ போட்டுறா. இதனால அவன் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த இடத்துல இருந்து அவ மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறா. தெருவில் ஓடி வந்துட்டு இருந்தவ அங்க வந்து ஒரு இருட்டான சந்து இருக்கு. அந்த இடத்துல தான் அவனோட கார் இருக்கு. அந்த காருக்குள்ள இருந்து அந்த சாய் அப்படிங்கிற பொண்ணு வந்து அப்படியே ரத்தக்கரையோட கையில ஒரு கத்தியோட வந்து வெளியில வரா. யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே மயக்கத்துல தான் வந்து வெளியில வந்திருக்கா. பார்த்ததே இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்க முடிவு பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த ஜாங்டெக்கும் நம்ம கியாங்கோட அம்மாவும் அந்த பொண்ணை வந்து கடத்தின இடத்துல வந்து பாக்குறாங்க. ஆனா இவளோட பொண்ணு வந்து அந்த இடத்துல இல்ல. அங்க எங்கேயும் இல்லைன்னு தான் அவங்க வர பதறி போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு இருட்டான இடம் ஒரு குப்பை தொட்டிக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கியோங் என்ன சொல்றான்னா சாய் கிட்ட நீ வந்து போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த டைம்ல பார்த்து கரெக்டா டோஷிக் வராங்க வந்துடுறான். அதனால இவ வந்து கால் பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா காருக்குள்ள நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே அவன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி அவன் காருக்குள்ள போயிட்டு பாக்குறான். அந்த பொண்ணை காணோம். அப்படின்னா இவளும் தப்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி அவ கடுப்பாக இங்க ஒரு பக்கம் கியோங் என்ன பண்றான்னா நீ போலீஸ்க்கு கால் பண்ணலனா கூட பரவாயில்ல உங்க அண்ணனுக்கு கால் பண்ணா அவர் வந்து இங்க பக்கத்துல தான் இருக்காரு உன்னை தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ்லயே சொல்றா. இவங்க அண்ணன் வர வரைக்கும் அவனை வந்து யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். இவளால முடியாது. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே வயிற்றுல ரத்த காயம் பட்டிருக்கு. அதனால அவகிட்ட இருந்த கத்தியை வந்து நம்ம கியாங் வந்து வாங்கிக்கிறா. ஏன்னா அவனை டோஷிக்கு வந்து எப்படியாவது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல இருந்து போக வைக்கணும். இவனுக்கு தெரியும் அவளுக்கு அடிபட்டிருக்கனால எப்படியும் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த பொண்ணு சாய் வந்து அந்த இடத்துல தான் இருக்கா. ஆனா இவன் ஹீரோயின் வந்து அந்த பக்கம் வந்து போயிடுறா. இவன் கிட்ட சாய் கிட்ட நெருங்கி வந்துகிட்டு இருக்கேல நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் தான் வந்து பேச முடியலனாலும் ஏதோ ஒரு வினோதமான சவுண்டு போடுறா. அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற மெட்டல் டோர் இதெல்லாம் வந்து தட்ட அப்படின்னா அவ அந்த இடத்துல தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறான். நீ மட்டும் இப்ப ஏதாவது பண்ண நான் அவ்வளவுதான் என்னையே குத்திக்கிட்டு செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சைன் லாங்குவேஜ்லயே பேசிட்டு இருக்க. அதெல்லாம் அவனுக்கு தான் புரியாதே. அப்படின்னா நீ இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை துரத்திக்கிட்டு அவன் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஒன்னு கியாங்கோ அங்க இருக்கிற அலாரம் போல வந்து ஆன் பண்ணிடுறா. இந்த மாதிரி ஆன் பண்ணா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னு போலீஸ் வந்துருவாங்க. இதை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு அவ மறுபடியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் டவுனுக்குள்ள போறா. இந்த மாதிரி நேரத்துல ஜாங்டெக்கு அவனோட தங்கச்சி சாய் கிட்ட இருந்து கால் வருது. அதனால எப்படியோ அவ இருந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு அவளை வந்து காப்பாத்திடுறாங்க. அவ அங்க இருந்து ஏறுறதுக்கு முன்னாடி கியாங் வந்து எந்த டைரக்ஷன்ல போனா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாக்கு வந்து சொல்லிடுறா. வந்து அந்த இடத்துல இருந்து டவுனுக்குள்ள போயிருப்பால அங்க வந்து நிறைய டிராபிக் கார் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஆனா இவளுக்கு காது கேட்காததுனால அவளுக்கு வந்து அதெல்லாம் வந்து எதுவுமே கேட்டிருக்காது. எப்படியோ ஏதோ ஆக்சிடென்ட்லாம் ஆகாம நல்ல வேலையா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறா. இவனும் பின்னாடியே தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். இவன் வந்து எப்படியும் நம்ம இந்த மாதிரி சந்து பொந்தெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிற இடமா பார்த்து போயிடலாம் கிரௌடான ஏரியான அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் பிசினஸ் கடைகள்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து போயிடுறா. அங்க வந்து நிறைய மக்கள் இருக்கவும் எப்படியும் உங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போயிட்டு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ஹெல்ப் கேட்கறா. ஆனா இவளால தான் பேச முடியாதே. அதனால வந்து சைன் லாங்குவேஜ்லயே சொல்றதுனால அங்க இருக்கிற யாராலையும் என்ன சொல்ல வரா அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. பார்த்துட்டு அந்த டோஷிக் பயங்கரமா அவளை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. கிட்ட வரும்போது அவன் என்ன பண்றான்னா அவ கையில இருக்கிற கத்தி எடுத்து வச்சுக்கிறா. அப்படி கத்தி எடுத்து வச்சதுனால இவளை சுத்தி வந்து மக்கள் வந்து சுழ்ந்துடுறாங்க. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு இதனால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் சொல்ல அப்ப டோஷிக் தான் வந்துட்டு ஐயோ அதெல்லாம் வேணாங்க அவ வந்து என்னோட தங்கச்சி தான் அவளுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருக்கு அதனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கா போலீஸ்லாம் கூட்டிட்டு போனா அவங்க வந்து அவளை கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால வேணாம் இங்க இருந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் சொல்றது தானே அவங்க நம்பி ஆகணும் ஏன்னா இவளால பேச வர முடியாது. சோ இதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு ஐயோ இங்க இருந்து தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டோஷிக்கு அடைச்ச எத்தனை பொண்ணுங்களை வந்து போட்டு தள்ளிருக்கோம். ஆனா இந்த காது கேட்காத பொண்ணை சமாளிக்க முடியலன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவ ஓடும்போது 2 போலீஸ் ஆஃபீஸர் அவளை கூட்டிட்டு வந்து இவன் கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க. அவ கையில இருந்த கத்தியையும் வாங்கி இந்தாங்க இந்த கத்தி வந்து நீங்களே வச்சிருங்க அதான் சேஃப்டின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் இவன் சொன்ன கதையை தான் வந்து நம்பியிருக்காங்க. இப்போ இவனுக்கு வர வழி இல்லை. இவளும் வந்து பேச முடியலனா கூட சில சைன் லாங்குவேஜ் சில சவுண்ட் எல்லாம் வச்சு தயவு செஞ்சு என்னை விட்டுரு என்னை வந்து கொன்றாத எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சி கேட்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வந்து நீ இதெல்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருக்காத முதல்ல வா நம்ம வந்து சந்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டான ஒரு இடத்துக்குலாம் வந்து கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா நீ வந்து கெஞ்சினது எனக்கு கொஞ்சம் ஓகே தான் இருந்தாலும் அதுக்காகலாம் உன்னை வந்து மன்னிச்சு விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து கொல்ல வந்து ட்ரை பண்றான்.
புடிச்சிட்டு கொல்லலாம் அப்படின்னு வரும்போது நல்ல வேளையா சாயோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜாங் அந்த இடத்துக்கு வந்ததுமே அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை நடக்குது. அது மட்டும் இல்ல, அவனை ஒரு போட்டதெல்லாம் வந்து அந்த இடத்துல மயக்கமாகி விழுந்துடுறான். இப்ப டோஷிக் வந்து இந்த இடத்துல மயக்கமாயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கியாங்க போயிட்டு செக் பண்ணிக்கிறான். என்னோட தங்கச்சி சோயும் வந்து இப்ப நல்லா இருக்கா, ஆம்புலன்ஸ் வந்து அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க, உன்னோட அம்மாவும் இங்க பக்கத்துல தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா எல்லாம் சேஃப்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த டோஷிக்கு கண்ணு முழிச்சு பேசிட்டு இருக்கிறான். இவன் வந்து மயக்கமாகியிருப்பான் அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே ஆக்டிங்கு. எந்திரிச்சு நிறைய எம்டி பாட்டில்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு ஜாங்டெக்கா அந்த இடத்துல அடிச்சு வந்து மயக்கமாக்கிடுறான். அவன் அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கையில இவளுக்கு வந்து வேற வழி இல்லாம கையில வந்து கத்தியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறா. உன்னை வந்து எங்க குத்துனா வலிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோஷிக் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற அவங்க அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கிறான். எப்படியோ அந்த பிஸியான ஏரியால அவங்க அம்மாவை அவன் பார்த்துடுறான். ஒழுங்கு மரியாதையா நீ அந்த இருட்டு சந்துக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி இவளை கூப்பிட இவளுக்கும் வேற வழி இல்லை. ஏன்னா அவளோட பொண்ணை வந்து அவளுக்கு காப்பாத்தி ஆகணும். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன்னோட பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்றனால அவ முடிவு பண்றா. இந்த பக்கம் நம்ம கியோங் இருந்துட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக வந்து இவனை வந்து கத்தியால குத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா நல்ல வேலையா அவன் வந்து தடுத்துறான். இப்பயும் நீ வந்து உன்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேலியா கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆனா இதுதான் அவளோட பிளானே. கியோங்கால பேச முடியாது அப்படிங்கறதுனால அவ என்ன சொன்னாலும் வந்து அங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால இப்ப இவனோட கையில கத்தி இருக்கிற மாதிரியும் இவளோட வயித்துல அவனே குத்துனது மாதிரியும் அவ வந்து ஃப்ரேம் பண்ணிட்டா. இதை எல்லாரும் அங்க இருக்கிற மக்கள் பார்த்ததும் இவன் தான் வந்து கொலை பண்ணியிருக்கான், இவன் வந்து இதுக்கு முன்னாடி இப்ப பொய் சொல்லிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவனும் நான் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா யாரும் இவனை வந்து நம்புற மாதிரி இல்ல. அட பாவி, இப்படி செட் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து நகராது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாரு. இதை பாரு, ஒழுங்கா அந்த இடத்துல நெல்லு இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் போலீஸையே வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு சொல் பேச்சு கேட்காம முன்னாடி வந்துகிட்டே இருக்கான். இவன் அங்க இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் சர மாதிரியா சொல்றாங்க. அவன் முழுசா சாகிற மாதிரி இல்ல. அந்த ஹீரோயினை தான் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் மிடில் ஃபிங்கரை வந்து காமிக்கிறா. என்னையாடா நீ கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. காது கேட்கல வாய் பேச முடியலனாலும் இவ தான் சக்சஸ்ஃபுல்லா இந்த கொலைக்காரனை வந்து பிடிச்சிருக்கா. இவ்வளோ குண்டு உடம்புல வாங்கியும் அவனுக்கு வந்து எந்திரிச்சு நின்று நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கு. அவளை வந்து கொல்லலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது நல்ல வேலையா ஜாங்டெக் அந்த இடத்துல வந்து அவனை தள்ளி விட்டு கொண்டுறான். இப்போ இவங்க எல்லாரும் ஒரு வழியா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இவங்க பிளான் பண்ணபடியே ஒரு வெக்கேஷன் வராங்க. அது ஒரு பீச் பக்கத்துல. அம்மாவும் பொண்ணு மட்டும் இல்ல, அந்த சாயும் அவனோட அண்ணனும் கூட. இவங்க 4 பேரும் சேர்ந்து சைன் லாங்குவேஜ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா இவங்க 4 பேரும் சந்தோஷமா வந்து அந்த இடத்துல செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அதுவும் கேட்கல வாயும் பேசலனாலும் ரொம்பவே திறமையா நம்ம ஹீரோயின் அந்த கொலைக்காரனை வந்து பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இதோட அந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரியஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.